குட் மார்னிங் டு ஆல். திஸ் இஸ் வேதா. ஜூலை 14ஆம் தேதிக்கான ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் என்னங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்த்தலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டே அதுதான். ஸோ கிரிப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 174 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட்டோடைய நாஸ்டாக் வந்து 1.5% இறங்கியிருக்குது. கிட்டத்தட்ட டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஃபால் வந்து நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 1%க்கு மேலே எல்லா ஸ்டாக்ஸஸுமே வந்து இறங்கியிருக்கு. S&P 500 நெகட்டிவ் க்ளோசிங். டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர் கரண்ட்ல ஒரு 141 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. ஸோ யூரோப் மார்க்கெட் நேற்று வந்து ஒரு ஃபிளாட் க்ளோசிங் தான். ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜப்பானுடைய நிக்கி 217 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ். அதே மாதிரி ஆங்ஷாங் வந்து 1%க்கு மேலே இறங்கியிருக்குது. தைவான் வெயிட்டேஜ் அதே மாதிரி 1%க்கு மேலே இறங்கியிருக்குது. ஸோ நேற்று 8% கிட்ட இறங்கின கொரியன் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் ஆயிருக்கு. ஸோ அது கண்டினியூஸா என்ன ஆகுதுங்கிறதையும் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ குளோபல் கியூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் வந்து தொடர்ச்சியாக இருக்குது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து கிட்டத்தட்ட $84 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1%க்கு மேலே இன்னைக்கும் ஏறி இருக்கதான் செய்யுது. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் தான் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு. கோல்டு கண்டினியூஸாக வந்து ஃபால் ஆகிட்டே வருது. ஸோ கமாடிட்டி பண்ணுறவங்க கோல்டு மேலே ஒரு கண் வைக்கிறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். WTI க்ரூட் ஆயில் இன்னைக்கு 1.5%க்கு மேலே ஓப்பனிங்கில் ஏறி இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு இது இல்லை, ஒரு ஃபிளாட் ஓப்பனிங்கில் தான் வந்து இருந்தது. ஸோ USD/INR தொடர்ச்சியாக வீக்னஸ் ஆகிட்டே வருது. ஸோ இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான். FII டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நேற்று ஃப்ரெஷ்ஷாக FIIs வந்து ஒரு 3062 கோடிக்கு செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு பெரிய இம்ப்ளிமெண்ட்டை கிரியேட் பண்ணும். கிட்டத்தட்ட ஓவரால் வந்து நம்ம பார்க்க போகும்போது அனதர் ஒரு கேப் டவுனாக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பட் ஆனால் ஒரு பெரிய ஒரு இறக்கத்துக்குள்ள போகுமா அப்படிங்கிறது அடுத்தடுத்த மூமெண்ட்ல தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு குளோபல் லெவல்லே வந்து ஒரு நெகட்டிவிட்டியை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால அடுத்த நகர்வுகள் ஈரான் அண்ட் US உடைய நகர்வுகள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து மார்க்கெட்லேயும் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் வரலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டியோடைய ஒரு சப்போர்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிறதா இருந்தால் 23,970 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகும்போது நேத்தைய ஹை, அதாவது 24,259 கிரியேட் பண்ணிச்சு. 24,260 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நமக்கு க்ளோசிங் நடக்காத வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இல்லை. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸும் நிஃப்டியும் ஈக்குவலாக வந்து ஒரு ப்ரெடிட்டேபிள் தான் வந்து பண்ணுது. இதுலையுமே வந்து 76,600 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்க போகும்போது 77,800 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த லெவலுக்குள்ள ட்ரேடிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இன்னைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் மார்க்கெட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அவசரப்பட்டு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காதீங்க. கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.